நீல நிற ஜோதி அப்படிங்கிற அந்த இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு வடிவம், ஒரு செயல். அந்த நீல நிறம், அந்த நீல நிறத்துக்குள்ள அந்த பேரு மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு அனுபவமாவும் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லக்கூடாது தியானத்துல. அது ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒரு அனுபவம் தான். அது ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி பேசணும். ஆன்மா அருங்கோண சக்கரம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப உயர்ந்த ஆன்மாவில இருந்து எல்லாரும் வேலை செய்யக்கூடிய ஒரு செயல் தான். எல்லாரும் ஆன்மாவில இருந்து தான் நிறைய மகான்கள் பணியாற்றியிருக்காங்க. நம்ம அந்த ஆன்மாவையும் அடுத்த கட்டத்துக்கா கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அனுபவமா கிடைக்கும் போது தான் அந்த நீல நிற ஜோதி உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த நீல நிறம் ஜோதி அதோட செயல் வடிவம் அது ஆகாயத்துக்குரிய செயல் வடிவமா இருக்கு. நமக்கு எப்பயுமே நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட, மற்றவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டையும் இந்த அனுபவத்தை நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த காலகட்டத்தோடைய ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி ஒரு சூழல் அமையுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. அதை வச்சுதான் அந்த வடிவத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எப்பயுமே தியானத்துக்குள்ள ஒவ்வொரு சூழல் இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பார்க்க முடியும். தியானம் எல்லாரும் எல்லா இடங்கள்லையும் எல்லா மனிதனும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மனிதனுக்குள்ளேயும் தியானம் கிடைக்கப்பட்டிருக்கு. தியானத்துக்குள்ள பெரிய பெரிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறதுக்காக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஆனா அது பிரபஞ்சமா இயற்கையா அதுவா நிகழ்றது அப்படிங்கிறது தான் தியானம். அனுபவங்கிறது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அதோட வலியோடைய அந்த உணர்வு, அந்த வலின்னா என்னன்னு தெரியும். கால் நல்லா இருக்கிற வரைக்கும் காலை பத்தி நமக்கு அருமை தெரியாது. கால் உடைஞ்சாதான் காலுன்னு ஒண்ணு நமக்கு இவ்வளவு தீவிரமா செயல்பட்டிருக்கு, அதை வச்சு பல பணி செஞ்சிருக்கோம்னு அன்னைக்கு தான் காலை பத்தி தெரியும். அதே மாதிரிதான் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் அது செயல்படும் போது தெரியாது. அது எங்கேயாவது செட்பேக் ஆகும்போது தான் நம்ம உடல்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை சந்திக்கிறோங்கிறது அப்ப அந்த வலியை தெரியும், அனுபவிப்போம். அப்ப அதே மாதிரிதான் தியானத்துக்குள்ள ஒரு செயல் நிகழும். அது நிகழும். அதை போய் நம்ம நிகழ்த்தக்கூடாது. அது நிகழும். அது நிகழ்ற வரைக்கும் காத்திருக்கணும். தியானத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம், யார் வேணாலும், யார் வீட்டுக்குள்ள வேணாலும், நண்பர்களா, உறவுகளா, மனிதர்களா நீங்க போயிடலாம். தியானங்கிற வீட்டுக்குள்ள தியானம் அலோ பண்ணாதான் உள்ளே போக முடியும். அதை அனுமதிக்கணும். அது வாய்ப்பை கொடுக்கும். அது ஒரு பரிணாம ஒரு தருணம்னு சொல்லுவாங்க. அது இயல்பா நிகழணும், அதுவா நிகழணும். அது நிகழ்ந்தா அதை வீட்டை அழைச்சிட்டு போய் சுத்தி காட்டுற மாதிரி உங்க உடலையே உங்களுக்குள்ளேயே அது சுத்தி காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அப்படியாப்பட்ட ஒரு தருணம் தியானத்துக்குள்ள அது நிகழணும். தியானங்கிறத ஒவ்வொரு குருமார்களும் அவங்களுடைய அனுபவத்தை போதனைகளா, அவங்களுடைய அனுபவத்தை தியானமா வகுத்து கொடுக்குறாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு அனுபவம் இருக்கு. அது அது வாழ்க்கையில யாருக்கும் எல்லாருக்குள்ளேயும் அதை போதிச்சிட முடியாது, அதை சொல்லிட முடியாது. அது அதுவா நிகழ்றது. அந்த பிரசன்ஸ் அது நிகழ்ந்தாதான் அவங்களுக்குள்ள அது அனுபவமா மாறும். ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவத்தை உருவாக்குறதுக்கு பாதுகாக்கும். ஒரு அனுபவம் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு பாதுகாக்கும். தன்னை தக்க வச்சுக்கிறேன்னா தன்னுடைய இருப்பை, நான் இருக்கிறேன், நான் ஒருத்தர் வாழ்றேன், ஒரு நம்பிக்கையோ ஒரு வாழ்க்கையோட பிரயாணத்தையோ ஏற்படுத்துறதுக்கு ஒரு அனுபவம் தீவிரமா ஏற்படுத்தும். அப்ப தியானத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு காட்சி, ஒரு அனுபவங்கிறதெல்லாம் எதை வச்சு கிடைக்கப்படுதுன்னா, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும், அவனுக்குள்ள ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஏற்படுத்துறது. அது எந்த சூழல்லையும் ஒரு குருவாலையோ குருவோட தியானம்ங்கிற தாண்டி அவனுடைய சொந்த, அவனுக்குன்னு ஒரு சோல் இருக்குல்ல, அவனுடைய சோலுக்குன்னு சில நிகழ்வுகள் இருக்கு. அந்த நிகழ்வுகள் இப்படிதான் நன்மை தீமைகள் நிகழும். ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில நன்மை செய்யறதும், நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் தீமை செய்யறதும், அந்த நிகழ்வுகளை நாம சந்திக்கப்பட்டவனும் நமக்குள்ள இருக்கு. அதை வச்சுதான் நிகழ்றது. என்னை சந்திக்கிற பல பேருக்குள்ளயும் என்னை உங்களுக்குள்ள ஒரு தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எழுதி இருக்கு. அதனால சில பேர் சந்திக்கிறாங்க.
என்னை சந்திக்கவே முடியாம சில பேர் இருக்கிறாங்கன்னா, அவங்க சந்திக்க கூடாதுங்கிறது இந்த காலகட்டத்துல சந்திக்க முடியாது, சந்திக்க கூடாதுங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படித்தான் அதோட விஷயம். இதுதான் இப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இதோட ஒட்டுமொத்தமான இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நாதவிந்து நமச்சிவாயா அப்படின்னு அந்த வார்த்தையா நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கலாம். நாமளும் நிறைய உரைகளை பேசியிருக்கோம். அருணகிரியோட வாழ்க்கையை ஒப்பிட்டு ஒரு நாதவிந்து சரியில்லாதவன் நாதவிந்தே வச்சு ஒளியா மாறினான், ஒரு ஒளி தேகத்துக்குள்ள உருவானா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு அனுபவத்தை நமக்கு கிடைச்சிச்சு. அந்த அனுபவத்தை வெளிக்கொண்டாடுறதுக்கும் அதை பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கான செயல்வழி. அப்ப இடுப்பு பகுதிக்குள்ள அந்த நாதவிந்து நீராக, ஒரு உயிராக, சக்தியாக இருக்கு. அத ஒருத்தர் நீராவி தத்துவமா அந்த நீரையே ஒளியா மாத்தணும். அந்த நீரை ஆவியாக்கி அதுக்குள்ள இருக்கிற சக்திய, அந்த ஆவிகளை ஒன்னா ஒரு சக்தி வடிவத்துக்குள்ள அந்த உயிர் சக்திய தன்னுடைய நெற்றி பொட்டு கொண்டாந்து ஒருத்தன் வைக்கணும். அத இந்த இடத்துல இருந்து பாலை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல பாலை வைக்கிற மாதிரி இதை நிகழ்த்த முடியாது. அப்படி ஒரு நிகழ்த்துற காரியமும் இது இல்லை. இது இயல்பா நிகழணும், அது இயற்கையா நிகழணும். அது காலம், நேரம், அந்த மாதிரி சூழல்கள் எல்லாமே அதுக்குள்ள பொருந்தப்படணும். அப்படி பொருந்தப்பட்டாதான் ஒருத்தருடைய இடுப்பு பகுதியில நிகழ்ந்து அவருடைய நெற்றி பொட்டுக்கு ஒளியா மாறுறது. அப்ப ஒருத்தருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீரா இருக்கிறத நீரை ஆவியாக்கணும். அந்த ஆவியாக்குற போது அங்க என்ன இருக்குன்னா வெற்றிடம், ஒரு தரை. அப்ப அந்த நீருக்குள்ள இருக்கிற உயிர் சக்திகள் எல்லாம் என்னாகும், பல நாள் அந்த நீரை நம்ம ஆவியாக்குறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்குள்ள ஒரு செயல் வடிவமா அது மாறத் தொடங்கும். அப்ப அந்த உயிர் சக்திகள் அனைத்தும் என்ன ஆகும்னா இடுப்பு வழியாக ஒரு மனிதனுக்கு மேல் நோங்கி போய் ஒரு பெரிய வேலையை அது உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வடிவமா இருக்கும்னு நான் கருதுறேன். அப்ப முதுகு தண்டு வழியாவோ முன்பக்கமோ இந்த மாதிரி இந்த பணிகளை செய்யறது பல பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பல பயிற்சிகள் இங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகத்துல, சைனாவுல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கு. ஆனா இந்த பயிற்சிகள்ல ஏறத்தாழ தோத்தவங்க 99 விழுக்காடுன்னு சொல்றதோட 100 விழுக்காடு தோத்தவங்க தான் சொல்ல முடியும். ஜெயிச்சவங்கன்னு சொன்னா அது இறை ஒருத்தன் தான் ஜெயிச்சிருக்கிறான். எந்த மனிதனும் ஜெயிச்சதே கிடையாது. எல்லாரும் தோத்துருக்கிறான். ஆனா ஜெயிச்சவன் ஒரே ஒருத்தன் தான் ஜெயிச்சான். அவனுக்கு பேர் கடவுள்னு பேர். அவன் பல பேருக்கு இந்த கலையை தடுத்து ஆட்கொண்டு சில விதமான அனுபவத்தை கொடுத்துருக்கிறான். எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுல தோத்தவன் 100 விழுக்காடு மனிதன் தோத்தான். அதுல ஜெயிச்சவன் ஒரே ஒருத்தன் தான் ஜெயிச்சான். அவனை தான் நம்ம கடவுள்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவனை தான் நம்ம இறைவன்னு கும்பிடுறோம். அவன் இறைவன் பல நாள் இவன் தோக்குறான்னு அவனை தடுத்து ஆட்கொண்டு அவனுக்கு என்ன தேவையோ, அவனுக்கு என்ன அனுபவம் கிடைச்சா கரெக்டா இருக்குமோ அவன் சிந்திக்கிறது, அவன் யோசிக்கிறது, அவன் சித்து பண்றேன்னு நினைக்கிறது, அவன் கூடு விட்டு கூடு பயன்னு நினைக்கிறது, அவன் பழைய கற்பனைகள்ல மடம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது, சோறு போடணும்னு நினைக்கிறது, பல சாமியார்கள் மாதிரி நாமளும் இன்ஸ்பிரேஷன்ல உருவாகணும்னு நினைக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளேயும் இருக்கலாம். இது பேஸ்ட் கம்பெனி, சோப்பு கம்பெனி மாதிரி இன்னைக்கு தியானத்துக்குள்ள ஒவ்வொரு குருமார்கள்ட்டையும் ஒரு குரு இருக்கிறாருன்னா அந்த குருவை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு 10,000 பேர் அவரை மாதிரியே ஒரு மார்க்கெட்டிங்கா உருவாகணும்னு ஏகப்பட்ட பேர் நினைக்கலாம். ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கலாம். இந்தியாவுல ஒரு குரு மாதிரியே பல குருக்கள் பாதிப்புல உருவானாங்க. அவங்கள மாதிரியே வேஷ்டி கட்டிக்கிட்டாங்க, அவங்கள மாதிரியே குறிஞ்சி வச்சுக்கிட்டாங்க, அவங்கள மாதிரியே பேசுனாங்க, அவங்கள மாதிரியே பரப்புரைகளை பண்ணாங்க, எல்லாமே செயல்பட்டாங்க. ஆனா அனுபவம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்தியா முழுக்க நீங்க தியானங்கிறத அனுபவமா இருக்கா, அது பயிற்சியா இருக்கா, அது விளம்பரமா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அப்ப இதுக்குள்ள இறைவன் என்ன, கடவுள் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நாள் போராடுற ஒரு மனிதன் உழைக்கிறான். உழைத்த உழைப்புக்கு 95% உழைச்சவனுக்கு 5% தான் லாபம் கிடைக்கும். 5% உழைச்சவனுக்கு 95% லாபம் கிடைக்கும். அப்ப அவனுக்கு ஒரு நாள் இறைவன் என்ன பண்ணான்னா, 95% உழைச்சவனுக்கு அவனுக்கு என்ன மாதிரி லாபம் கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை தியானத்துல வழங்கினார். அவனுக்கு ஒரு வாய்ப்பை தடுத்து ஆட்கொண்டு அவர் தியானத்துக்குள்ள அவருக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்க தான் பல ஞானிகளா, மகான்களா இந்தியா முழுக்க நிறைய இடங்கள்ல ஜீவ சமாதியா இருக்கிறவங்களோ, பல பரப்புரைகள் செய்யப்பட்டவங்களோ, பல புத்தகங்கள் எழுதப்பட்டவங்களோ. அப்ப
நம்மக்கிட்ட இருக்கிற இந்த அனுபவங்கள், இந்த செயல் வடிவங்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு செயல் வடிவத்துக்குரியது அப்படிங்கிறத ரொம்ப முழுமையா, ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஒரு மாணவன் தவம் பண்றது முக்கியம் கிடையாது. ஒரு மாணவனா இருக்கிறது முக்கியம் கிடையாது. இறைவனை கும்பிடுறது முக்கியம் கிடையாது. மனிதனா இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா எது எதால நிகழுது, எதை எப்படி நிகழ்த்தப்படணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா முழுக்க இருக்கிற நிறைய பேர், சீனாவுல இருக்கும் முத கொண்டு சொல்றேன், திபெத்துல முத கொண்டு சொல்றேன், இலங்கையில முத கொண்டு சொல்றேன். நிறைய பேருக்கு இடுப்புக்கு கீழே குண்டலினி சக்தின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு சூட்சமத்துல தியான வடிவத்துல ஒரு காட்சியா காட்டப்பட்டிருக்கு. நெற்றி பொட்டுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு அவங்களுக்கு தியானத்துல ஒரு காட்சியா காட்டப்பட்டிருக்கு. இங்க இதய பகுதிக்குள்ள 6 சக்கரங்கள் இந்த பகுதியிலிருந்து கீழே இருந்து தொப்புள் கீழே இருந்து மேல வரைக்கும் இருக்கிறதாகவும், அதுக்கு மேல 7வது சக்கரம் இருக்கிறதா காட்டப்பட்டிருக்கு. இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ளயும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அப்ப உடலுக்குள்ள இருக்கிற நிறைய செயல்களை, நிறைய காட்சிகளை நிறைய பேரு இந்தந்த இடத்துக்குள்ள இறை சக்தி இருக்குன்னு காட்டப்பட்டிருக்கு. அப்ப அவங்க இந்த இடத்துக்குள்ள யாருக்கும் காட்டப்படாத நமக்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, வகுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ளதான் இருக்கு துல்லியமான்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு நிறைய தியானத்தை போதிச்சிருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்தை காட்டின, அந்த இடத்துக்கு நீ போனியா? உனக்கு காட்டினேன் தான் நான். தென்னாலிராமன் அதோ தண்ணி தெரியுது அப்படின்னு காட்டிடுறாங்க. ஒரு குதிரைகிட்ட காட்டினான் தென்னாலிராமன். அப்ப காட்டிட்டு திருப்பி அந்த குதிரையை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவானா. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இடுப்பு பகுதியில தான் இந்த சக்தி இருக்குங்கிறத காட்டப்பட்டவங்க, காட்சியா காட்டப்பட்டவங்க, பார்க்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா அந்த களத்துக்குள்ள இருந்து பணி செஞ்சவங்கன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள போனாதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உணர முடியும். ஒரு இடம் இருக்கு. நீ சுகத்தை அனுபவிச்சா சுகத்தை பத்தி 4 வார்த்தை உன் நண்பர்கள்ட்டையோ உன் தோழர்கள்ட்டையோ சொல்லுவ. அழுதுச்சுக்குவ, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப துன்பங்க அப்படின்னு அழுது காட்டலனாலும் அந்த துன்பம் துயரம்னு ஒரு 25 வார்த்தையை அள்ளி வீசலாம். அந்த மாதிரி நீ இடுப்புக்குள்ள போய் அந்த கலைப்படிக்குள்ள அந்த இடத்துக்குள்ளே பல நாள் நீ குடியிருந்தாதான் அந்த இடம் என்னன்னு தெரியும். அந்த இடத்தோட செயல் என்னன்னு தெரியும். அப்ப நீ என்ன ஆவன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டேன்னு வச்சுக்குவ, திருவண்ணாமலைக்கு வர்றது முக்கியம் கிடையாது. திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் இங்க வந்துடுறாங்க. ஸ்ரீவல்லம் நிறைய பேர் போறாங்க. நிறைய பேர் மலையை சுத்துறாங்க. நிறைய பேர் அண்ணாமலையரை பாக்குறாங்க. இங்க இருக்கிற 3 நாள் ஆசிரமத்துக்கு போறாங்க. பல ஆண்டுகளாக இந்த மலையை சுத்திக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் இங்கெல்லாம் இறை ஆற்றல் இருக்கு, இறை சக்தி இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, திருவண்ணாமலைக்கு வந்தவன் திருவண்ணாமலையா எவன் மாறுனா? இதுதான் இதுதான் தியானம். அப்ப இடுப்புல குண்டலினின்னு சொல்றவன் இல்ல, குண்டலினியா மாறினானா? மாறினாதான் அந்த குண்டலினி என்ன செய்யுன்னே தெரியும். பாம்பாட்டி எவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருந்தாலும் பாம்பா மாறினாதான் பாம்போட பயணிக்க முடியும். பாம்பா மாறலன்னா அவன் கடைசி வரைக்கும் பாம்பாட்டியா தான் இருக்க முடியும். அந்த யோசை தான் அந்த பாம்பை கட்டுப்படுத்தி தன்னை மறந்து ஆட வைக்கும், தன்னை மறந்து அவனுக்கிட்ட கூட்டிட்டு வரும். ஆனா உண்மையான பாம்பாட்டிங்கிறவன் என்னன்னா, தானே பாம்புங்கிறத தெரிஞ்சதான், அவனே பாம்பா இருந்தாதான் பாம்போட தன்மை என்னன்னு அவனுக்கு தெரியும். அப்ப நெற்றிக்கண்ணையோ குண்டலினி சக்தியோ பார்க்கறதோ கேள்விப்படுறதோ காட்சியா பார்க்கலாம், உணர்த்தி இருக்கலாம். பல துறவிகள், பல யோகிகள் இதை பத்தி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்கள் எழுதி 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 தள்ளி எறிஞ்சிட்டாங்க. ஒரு புத்தகம் 2 புத்தகம் கிடையாது, ஆயிரக்கணக்கான புத்தகம். இந்த உலகத்துல நீங்க வேற எதை வேணாலும் கம்மின்னு வச்சுக்கலாம். தியானத்தை பத்தி, குண்டலினியை பத்தி, நெற்றிக்கண்ணை பத்தி, சக்கரத்தை பத்தி, ஒட்டுமொத்தமான வாசிக்கலையை பத்தி, எல்லா கலைகளையும் எத்தனையோ எழுதிக்கிட்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் எழுதிக்கிட்டே இருக்கிறான். அகத்தியர் பேரை சொல்லி எழுதுறான், போகர் பேரை சொல்லி எழுதுறான், வெட்டவெளின்னு எழுதுறான், பிரபஞ்சன் எழுதுறான், பிரபஞ்ச ஆற்றல் எழுதுறான், எல்லாம் எழுதுறான். ஆனா அந்த இடத்தோடைய அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயம்தான், அதுதான் அனுபவம் பார்க்கணும். நான் 3 முறை கீழே விழுந்திருக்கிறேன். அதோடைய வலியோட தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். நீ தயவு செய்து பைக் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருப்பான்னு அப்பா மகன்கிட்ட சொல்லுவார். அவன் என்னன்னா, அந்த பைக்கோடைய மோகமும் கீழே விழுந்தா என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த பைக்கும் அவனும் அந்த பறக்கிறதும் சுத்தி இருக்கிற அந்த கிரேஸும் அந்த மாஸ் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அப்ப விழுகும் போது என்னன்னா, அந்த வழியில அவன் படுற அவசரம் பார்த்தீங்களா, அது சொல்ல முடியாது. ஏன்னா
அது வரைக்கும் அவனுடைய கக்கூசுக்கு அவனையும் போயிருப்பான்ல. அதுக்கப்புறம் அவனோட கக்கூசுக்கு அவன் போக முடியாது. கக்கூஸ் அது வரும். அவன் கால் கை நடக்க முடியாது. அப்ப அவன் தாயும் தகப்பனும் தூக்கிட்டு போகும்போது அவனை போய் கக்கூஸ்ல உட்கார வைப்பாங்க. அப்ப கக்கூஸ்ல உட்கார வைக்கும்போது அவனுக்கு என்ன தெரியுமா வரும்? வலியை தாண்டி தாய் தகப்பன் சொன்ன வார்த்தை வரும். பைக்ல போகும்போது சொன்னம்மாப்பான்னு. அதுக்கு பேர் என்ன? அனுபவம். அப்ப அப்பா எங்க இருந்து அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டாரு? பைக்ல விழுந்திருக்கிறாரு அப்பா. அப்ப அப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தைகிட்ட என்ன போதிக்கிறாங்கன்னா, நாங்க 30 ஆண்டுகள்ல பல இடத்துல அழுது இருக்கிறோம், பல இடத்துல சிரிச்சிருக்கிறோம், பல இடத்துல விழுந்திருக்கிறோம். இது எங்களுடைய அனுபவம். நாங்க உங்களை குழந்தையா வளர்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, உங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து, உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும்போது நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க தத்துவவாதி கிடையாது, நாங்க ஞானி கிடையாது, நாங்க அறிஞர் கிடையாது, நாங்க சித்தர்கள் கிடையாது. ஆனா எங்களுக்கு வாழ்க்கைன்னா அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்றோம். நீ கேட்டுக்க அப்படின்னா, அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். 100ல 25 பிள்ளைங்க வேணா கேட்கலாம். 75 பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு ஆலோசனை சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரிதான் ஒரு ஒரு குருங்கிறவன், ஒரு ஞானிங்கிறவன், அவனுடைய அனுபவம், அவன் தியானத்திலிருந்து கண்ட அனுபவத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா அவன் அனுபவத்தை தாண்டி இந்த பிரபஞ்சம் அதோடைய அனுபவத்தை அவனை ஆழ்த்துறதும் அவனை கூட்டிட்டு போறதும் அது கையில தான் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அந்த தியானம், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய இடம்னா அதுதான் அந்த இடத்துக்குள்ள போய் தங்க வைக்கணும். அதுதான் விஷயம். வெட்டவெளி என்பது வீடு பேர் அடைவது, வெட்டவெளியா இருப்பது, ஒண்ணுமே இல்லாத இருப்பதுன்னா, ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் தான் நம்மள அங்க கூட்டிட்டு போக முடியும். அந்த அனுபவத்தை உருவாக்க முடியும். அப்ப இந்த அனுபவம் அது நிகழணும். இந்தியா முழுக்க வெட்டவெளியை பேசின அத்தனை பேரும் நம்ம ராமலிங்க சுவாமிகளையோ இல்ல மற்ற எத்தனையோ குருமார்களை பற்றி எழுதப்பட்டதை தான் படிச்சுட்டு பேசியிருக்காங்களே ஒழிய யாரும் அந்த வெட்டவெளி அனுபவத்தை இத்தனை ஆண்டுகள்ல இப்ப சமீப ஆண்டுகள்ல அடைஞ்சதில்லை. யாரும் அடைஞ்சதில்லை. இந்தியாவுல இந்த நிமிடம் வரைக்கும் பல உரைகள் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பல செயல்கள் நடத்துறாங்க. இறைவன் வருவாரு, மேல ஆகாயத்துல நம்மளை அழைச்சிட்டு போவாரு, ஒளியா வருவாரு, பறந்து வருவாரு, என்னென்ன உரைகளும் இருக்கு. ஆனா எல்லாரும் எங்க இருந்து அந்த குறிப்பெடுத்து பேசுறாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆன்மாவும் மனமும் வெளிப்பட்ட விஷயமும் அவங்க படிச்ச ரெஃபரன்ஸா முன்னாள் குருக்களுடைய அவங்க குருவே எழுதி வச்சிருந்த போதனைகளை எடுத்துட்டு தான் பேசுறாங்க ஒழிய அவங்க அந்த இடத்தையோ அந்த அனுபவத்தையோ பெறல பார்க்கணும். அதான் நீங்க பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுறேன். என் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை சமீப ஆண்டுகள்ல பார்க்கறது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கடினம். அந்த அனுபவத்தை நாம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது ரொம்ப சூழல்கள் வேற மாதிரியான சூழல். அதனால இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது நெஞ்சு வலி ஒருத்தன் உயிரோட தான் இருந்தான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு பேச்சு மூச்சே இல்லை. ஓடி அவங்க பையன் அவன் குளிக்க அப்பா அப்பான்னு பார்க்கறான். அவரு ஒண்ணுமே இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விட்டா செத்து போயிட்டாரு அப்படின்ட்டாங்க. என்னடா இப்பதான் உயிர் இருந்துச்சு, எங்கடா போச்சு இந்த உயிர், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டாங்க. குடும்பமே அழுகுறாங்க. ஏன் அழுகுறாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாம அழுகுறாங்க. இது எப்படி நிகழும், போயிட்டாரா, இன்னும் திருப்பி ஒரு நிமிஷம் கூட வரமாட்டாரா, அவரோட எப்படி நான் இன்னமும் தொடர்பு கொள்வேன் அப்படின்னு நினைச்சு அழுகுறாங்க. அதே மாதிரிதான் தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் பல ஆண்டுகளா. பல புத்தகங்களை படிச்சு, பல விஷயத்தை படிச்சு, பல காணொலியா. திடீர்னு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும் போது நமக்கே தெரியாது. அப்படி ஒரு அனுபவத்தை ஏற்படும், அது நடக்கும். ஆனா அதுக்கு போய் திட்டம் தேவையில்லை. அந்த வகுத்து கொடுத்த நேர்வழி பாதையில இருந்தா அது உன்னை அது உனக்கான அந்த அனுபவத்தை அது அப்படியே அழகா மலர் எப்படி மலர்கிறதோ ஒரு செடியில இருந்து, அது எந்த ஒரு விஷயமும் இல்லாம அது போல தியானம் என்பது அதுவா மலர்ந்து, அதுல எந்த ஒரு பயமோ பிரச்சனையோ விஷயமோ கிடையாது. இங்க என்ன மனிதர்கள்ட்ட இருக்குன்னா தியானத்தை பத்தி முதல்ல புரிதல் இல்லைல்ல, அப்புறம் எப்படி இருக்க முடியும்? எந்த குருமா இருந்தாலும் நானே இருந்தாலும் ஒருத்தரை போய் 6 மாசத்துல நான் உருவாக்கிட முடியும் அப்படின்லாம் இதுல சொல்ல முடியாது. இது படத்துல ஒரு ஹீரோ ஒரு வில்லனை பார்த்து சவால் விடுற மாதிரி, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி, எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் கேள்வி கேட்கிற மாதிரி இது கிடையாது. இது அவனுக்குன்னு ஒரு தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு நிகழ்வுகள்னு இருக்கு. நல்ல குருவை சந்திக்கிறது தான் அவன் தலையெழுத்து, கெட்ட குருவை சந்திக்கிறது அவன் தலையெழுத்து. தியானம் கற்றுக் கொடுத்தும் சோம்பேறியா போய் பழைய சொத்தை தின்னுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவனோட தலையெழுத்து. அந்த செயல் வடிவத்தை அதை உருவாக்குறதுக்கு ரொம்ப
அது அமையணும், அது கிடைக்கணும், அது இயல்பா இயற்கையா நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் ஒரு ஒரு பொருள் உருவாயிருச்சுங்கிறதுக்காக எல்லா பொருளையும் உருவாக்க முடியாது. அந்த பொருளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்க முடியும். நான் என்ன பண்றேன்னா, எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு உத்வேகத்தையும், ஒரு வேகத்தையும், ஒரு விழிப்பையும் ஏற்படுத்த ட்ரை பண்றேன். ஆனா எல்லா பொருளும் என்ன நினைச்சுக்குதுன்னா, அவர் உருவான மாதிரியே நம்மளையும் தாமரை பூ ஆக்கி விட்டுருவாரு, கொய்யா பூ ஆக்கி விட்டுருவாரு, குங்குமம் பூ ஆக்கி விட்டுருவாரு. இதுலயே பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, தியானம் பண்றதோட கதவை திறந்து வச்சுட்டு எப்போ ஒளி வரும், இல்ல நெத்திக்குள்ள இருந்து எப்போ ஒளி வெளியில வரும், இல்ல உள்ளுக்குள்ள இருந்து எப்போ ஒளி வரும்னு காத்துட்டு உட்கார்ந்து இருக்கவங்க இந்தியாவுல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இது அவங்களுக்கு காரணம் என்னன்னா, இப்படி பெற்ற முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பா இருக்கு. அப்ப அப்படி இல்லைங்கிறத பல பல வகுப்புகள்லையும் பல செயல்கள்லையும் நம்ம சொல்லிட்டோம். நம்ம பல ஊருக்கு சுத்திட்டோம், பல மாநிலங்களுக்கு போயிட்டோம், பல குகைகளுக்கு போயிட்டோம். திருவண்ணாமலையில 10 நாள்ல இந்த அனுபவத்தை பெற்றுவோம் அப்படின்னு பெற்றோமா? இல்ல கொஞ்சம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையெல்லாம் கட்டிட்டோம், அதனால இந்த அனுபவத்தை பெற்றோமா? இல்ல இரவு முழுக்க தியானம் பண்ணிட்டு இருப்போம், அதனால இந்த அனுபவத்தை பெற்றோமா? அது இல்லைங்க. அது இந்த காலத்துல இந்த சூழல்ல இப்படி நிகழப்படணும் அப்படின்னா, அந்த நிகழப்படணும் அப்படின்றதா, அந்த நிகழப்படுறதுக்கு யாரெல்லாம் பணி செய்யணுமோ அவங்க எல்லாம் பணி செய்வாங்க. இப்ப என் கூட இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இங்க ஒண்ணு நிகழணும்னா அவங்க எல்லாருமே வருவாங்க, அவங்க ஒரு பணி செய்வாங்க. அதே மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள உடலுக்குள்ள ஒரு விஷயம் நிகழணும்னா, அப்ப சூட்சமத்துல அது சம்பந்தமான இருக்கிறவங்க நிகழ்வாங்க. அது ஒரு செயல் வடிவம் நடக்கும். இதுதான் வெட்ட வெளியில இருக்கிறவனு கூட முதல் கலை எதுன்னா, கூடு விட்டு கூடு பாயிரும். அவனுடைய முதல் கலை இதுதான். அதை பரகாயுத யோகம் மேல வானில சஞ்சரிக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான செயல் வடிவத்தை அவன் அதுக்குள்ள பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஒண்ணுதான் ஒட்டுமொத்தமான ஆயக்கலை 64 இயக்கக்கூடிய கலையா எது இருக்கும் அப்படின்னா, இந்த கூடு விட்டு கூடு பாயிரும். இது ஒண்ணுதான் 64 கலைகளையும் ஆயக்கலைகளையும் அது இயக்கக்கூடிய ஒரு செயல் வடிவமா அது இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, அந்த சூட்சமம் அப்படின்னா என்ன சூட்சமம் அப்படின்னா, அந்த கூடு விட்டு கூடு பாயிரவனுக்கு இருந்தாதான் அவன் நம்ம சுவாசத்துக்குள்ளேயோ இல்ல உடல்ல ஏதோ ஒரு வாசல் வழியா பூந்து நமக்கு ஒரு தியானத்தை போதிப்பாங்க. அந்த தியான வடிவத்தை, அந்த சக்தியை, அந்த அலைவரிசையை ஏற்படுத்துவான். அப்படிதான் அந்த சூட்சமத்துல நிகழ்றது. அப்படி பல நாள், பல மாதங்கள், பல வருடங்கள் அப்படி நிகழ்த்தப்பட்டாதான் அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய அந்த அனுபவங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா இது வெறும் அனுபவம் எல்லாம் கிடைக்காது. நிறைய ஞானிகள், நிறைய குருமார்கள் இந்தியாவுல இப்பயும் நிறைய வகுப்புகள், நிறைய விஷயம் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை முடிஞ்ச உடனே இந்த அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 60 வயசு வரைக்கும் என் கடமையை பாக்குறேன், பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேத்தி பேரங்கள் எல்லாம் செட்டில் பண்ணி விட்டு கடைசியா நான் காசியில போய் குளிச்சு நான் முக்தி அடைஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய இந்தியாவுல இப்ப லைவ்ல நிறைய குருமார்கள், நான் நிறைய என்னோட கடமைகள்லாம் இருக்கு, இந்த வகுப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் நான் ஒரு அறையை மூடிக்கிட்டு உட்காந்து நான் சமாதி ஆயிடுவேன், நான் சமாதிக்கு போயிடுவேன் அப்படின்லாம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்படலாம். இது அப்படி நிகழுமா அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேருக்கு உன் வேலை முடிச்ச உடனே உன் உடலை விடு, நீ உட்காரு அப்படின்னு உணர்த்தப்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு அது உணர்த்தாமையே நம்பிக்கை அடிப்படையிலே நம்ம சமாதிக்கு போயிட முடியும், நம்ம சமாதி நிலையை பெற்ற முடியும், நம்ம ஒரு அனுபவத்தை பெற்ற முடியும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சமாதிக்கும் வெட்ட வெளிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சமாதி வேற, வெட்ட வெளி வேற. வெட்ட வெளிங்கிறது உருவமே இல்லாது, அங்க ஒண்ணுமே கிடையாது, எதுவும் கிடையாது, கம்ப்ளீட்டா எதுவும் கிடையாது. நீங்க சொல்ற எந்த விஷயமும் கிடையாது. வெட்டவெளியில இருக்கிற ஒரே விஷயம் 4 வெட்டவெளி, 63 நாயன்மார்கள் வெட்டவெளி, சந்திரன் வெட்டவெளி, சூரியன் வெட்டவெளி, 9 கோள்கள் வெட்டவெளி, 27 நட்சத்திரங்களா இருக்கிற வெட்டவெளி, இந்த கிரகங்கள் இதெல்லாம் வெட்டவெளி. பாக்கி நீங்க சொல்ற எந்த உருவங்களும் வெட்டவெளி தன்மையில கிடையாது. இப்ப இதெல்லாம் 4 63 நாயன்மார்கள்லாம் உருவங்கள் கிடையாது, வெட்டவெளியில ஒன்றும் இல்லாத ஒரு செயல் வடிவம். பஞ்சபூதங்கள் எதுவும் எந்த உருவங்களும் கிடையாது, அது வெட்டவெளி தன்மையில இருக்கிறது. எதுவுமே இல்லாததுதான் வெட்டவெளியா இருக்கக்கூடியது. அப்ப எதுவும் இல்லாதது என்பதுதான் வெட்டவெளிக்கான பொருள். ஒண்ணு இருக்குன்னா அது வெட்டவெளிக்கான பொருளா இருக்காது. அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். இப்ப நீங்க சூரியன், உங்களுடைய ஐடியால சூரியன் எப்படி இருக்கும், சந்திரன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நீங்க சந்திரன் இங்கிருந்து வணங்குறீங்க, சூரியன் இங்கிருந்து பாக்குறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? சந்திரன் ஒரு உருவமா தெரியுது, சூரியன் ஒரு உருவமா தெரியுது. ஆனா அப்படி இல்லை. அதோடைய உண்மையான தத்துவம் என்னன்னா, உண்மை செயல் என்னன்னா, தத்துவம் இல்லை, அது உண்மை செயல் என்னன்னா, சந்திரன் என்பது ஒரு உலகம்,
நீங்க அங்க போயிட்டீங்கன்னா சந்திரனா உங்களுக்கு தெரியாது, அது ஒரு உலகமா இருக்கும். அதுக்குள்ள போய் நீங்க குடியிருக்கலாம், நீங்க நடக்கலாம், நீங்க போகலாம், நீங்க வாழலாம், நீங்க எல்லாம் செய்யலாம். அது ஒரு உலகம், அது ஒரு இடம். அது வெளியில இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்குறதுனால அந்த இடம் எப்படி தெரியுது? அது ஒரு உருவமா நமக்கு தெரியுது. இப்ப சூரியன் என்பதும் அப்படித்தான். அது ஒரு இடம், அது ஒரு ஸ்பாட். அது இவ்வளவு தூரத்துல இருந்து இருக்கனால உருவமா தெரியுது. அங்க இருந்து சூரியன்ல இருந்து சந்திரன்ல இருந்து ஒருத்தன் பார்த்தானா, இங்க ஒரு பூமி, அது ஒரு உருவமா நிக்கும். அப்ப அங்க என்ன தெரியுது? இங்க ஒரு உருவம் இருக்குன்னு தெரியுது. ஆனா கிட்ட வந்தா இந்த பூமிக்குள்ள எத்தனை கோடி ஜனங்க வாழ்றாங்க தெரியுதுங்கல்ல? பல பேருக்கு சூரியன் என்பது உங்க ஊர் மாரி அது ஒரு இடம்னே தெரியாது. சந்திரன் என்பது அது ஒரு இடம்னே தெரியாது. சந்திரனையும் சூரியனையே தெரியாது. அப்ப அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்குள்ள எல்லாம் வெவ்வேறு தன்மைகள் இருக்கு. அது மாதிரி கோள்களும் அது ஒரு இடம், அது ஒரு விஷயம். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உண்மை தத்துவம். அப்ப நீங்க அந்த மாதிரி வடிவத்தை பார்க்கறதுக்கோ, அந்த மாதிரி வடிவத்தை யார் போய் அதை எப்படி அந்த அந்த பர்பஸ்ல யார் எப்படி அணுகுவாங்க, எப்படி பார்ப்பாங்க? இப்போ ஒண்ணு இருக்குல்ல, இந்த பூமி எப்படிங்க சுழலும், இந்த பூமி எப்படிங்க இயங்கும், எந்த புவியீர்ப்பு சக்தி எது இருந்தாலும் எப்படி இயங்கும், எப்படி செயல்படும்? ஒரு 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 இருக்குல்ல, இந்த பூமி செயல்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆகாயம். ஆகாயத்தோட ஈர்ப்பு சக்தியில பூமி இயங்குது. இதுதான் இதோடைய செயல் வடிவம். அப்ப அந்த ஆகாயங்கிறது அந்த வெட்டவெளி தன்மையில ஒரு பெரிய ஈர்ப்பு, ஒரு சக்தி, ஒரு செயல் அதுக்குள்ள இருக்கு. அதை பார்க்கவே முடியாது, அதை அறியவே முடியாது. எந்த விஞ்ஞானம் கொண்டும் எந்த நவீன கருவிகள் கொண்டும் அதோடைய அனுமதி இல்லாம, அதோடைய செயல் இல்லாம அங்கேயும் அது வெற்றிடமா தான் காட்டி கொடுக்கும். நான் ஒண்ணு இருக்கிறேன்னு காட்டி கொடுக்கறதே ஒரு உருவமா காட்டி கொடுக்காது, வெற்றிடமா தான் காட்டி கொடுக்கும். நீ எத்தனை முறை அந்த பேஸ்ல இருந்தாலும் அது ஒரு வெற்றிடம் தான், அது ஒரு செயல் வடிவம் தான். அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். இப்ப வெட்டவெளி தன்மைக்குள்ளங்கிறது இப்படிதான் அது. அப்ப வெட்டவெளி தன்மை அப்படிங்கிறது எந்த உருவமும் கிடையாது, எந்த செயல் வடிவமே கிடையாது. ஒரு ஒரு நெருப்புன்னு சொல்லலாம், ஒரு ஒளின்னு சொல்லலாம், அது கூட இல்லைன்னு கூட சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு தன்மை தான் அந்த வெட்டவெளிக்கான ஒரு தன்மை, அந்த செயல் வடிவம் அதுதான். அப்ப நான் சொன்ன மாதிரி காலங்காலமாக இந்த வெட்டவெளி தன்மைகள்ல இருக்கிற அத்தனை உரைகளும் யாரும் அந்த வெட்டவெளி தன்மையோ பார்த்ததோ அடைந்ததோ கிடையவே கிடையாது. அந்த யூகம் அடிப்படையில என்றாவது ஒரு நாள் நம்ம அடைஞ்சிருவோம்னு புத்தகங்களை வச்சு கொண்டுதான் எல்லா காணொலியும் எல்லா குருமார்களும் உரை நிகழ்த்தப்படும். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இடங்கள்லயும் இதுதான். அந்த அனுபவத்தை பெற்றவங்க சமீப காலத்துல யாரும் கிடையாது. ராமலிங்க சுவாமிகளை பார்த்தவங்க யாரு இருக்கா? ஒரு காலத்துல பார்த்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பார்த்தவங்க யாரு இருக்கா? அது அந்த அனுபவங்கிறது வேறு. அப்ப இப்ப இந்த 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 இவ்வளோ தமிழ்நாட்டுல இந்தியாவுல இவ்வளோ உரைகள் நடத்தும் போது அந்த உரைகள்ல அந்த இறை தன்மையை பற்றி அவ்வளவு பெரிய பார்க்காமலேயே ஒரு நம்பிக்கை அடிப்படையிலையும் ஒரு யூக அடிப்படையிலையும் பல குருமார்களோட புத்தகத்தை வச்சுதான் இங்க வகுப்பே நடக்குது, இங்க ஒரு வாழ்க்கையும் நடக்குது, இங்க ஒரு பிரயாணமும் நடக்குது. இது எவ்வளவு தூரம் என்ன மாதிரி செயல் வடிவமா இருக்குன்னு தெரியாது. என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இந்த நிமிடம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நான் பெறுவேன்னு நினைச்சு கூட பார்த்தது. நான் தியானத்தை தொடங்கின காலத்துல இருந்து பல்வேறுபட்ட தியானத்து முறைகள்ல நான் பயணிச்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைச்சதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அடைஞ்சிருவேன், நான் பார்த்துருவேன் அப்படிங்கிறத என் வாழ்நாள்ல கிடையவே கிடையாது. இது ஒரு இயல்பா ஒரு குழந்தை ஒரு தாய் கிட்ட பசிக்காக போறதும் ஒரு குஞ்சறதுக்காக போற மாதிரி அது இயல்பா நிகழ்ந்தது. அதுதான் பெரிய ஆச்சரியத்தையும் அதனாலதான் அதை நுட்பமா நம்ம வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒருவேளை திட்டமிட்டு ஏதாவது நடந்திருந்தா கூட அதை அப்படி இப்படி கூட நான் பேசியிருக்கலாம். ஏன்னா திட்டம் கிடையாது. ஆனா இதுக்கு ரொம்ப முக்கியமான திட்டம், முக்கியமான பணி அப்படின்னா ஒரு 7 வயதோடு இருக்கக்கூடிய ஒரு சிறுமியா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இதோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. அதுதான் வாழைன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களும் வெட்டவெளி தன்மைக்குள்ளதான், உருவத்துக்குள்ள கிடையாது. அந்த தன்மையில இன்ன வரைக்கும் நிறைய பேர் வாழைய பல்வேறுபட்ட விஷயத்துல பேசியிருக்காங்க, நானும் பேசியிருக்கேன். ஒரு நாள் கூட வாழை குமரிங்கிற அந்த தாயை நான் உருவமாக எந்த புகைப்படம் வச்சு சாமி கும்பிட்டதோ பூ போட்டதோ அவங்கள வணங்கினதோ கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு உருவாகவும் இல்லை, அது எனக்கு தேவைப்படவும் இல்லை. நான் நிறைய நாள் அவங்களோட அந்த அனுபவமா அந்த அலைவரிசையா அனுபவிச்சிருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், பயணிச்சிருக்கிறேன், அதை உணர்ந்திருக்கிறேன். ஏன் இன்னொரு
ஒரு குழந்தை வடிவத்துல அவங்கள நேரடியாக நான் கண்டிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட அந்த மாதிரி என்னை வணங்க வைக்கிறதுக்கோ, இவங்க தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த நிமிடம் வரைக்கும் எடுத்துட்டு போனதே கிடையாது. என்ன வணங்கு, என்ன குருன்னு சொல்லு, என்னையே நீ பார் அப்படிங்கறதெல்லாம் சொன்னதே கிடையாது. ஆனா இந்த இவ்வளவு பெரிய அனுபவத்துக்கு பெரும் பங்களிப்பு அவங்க தான். அப்ப அவங்களுடைய செயல் என்ன இருக்குன்னா, மனித தன்மையில முதல்ல இல்ல. கிளியரா புரிஞ்சுக்கணும். வாழை பரமேஸ்வரிங்கிறவங்க யாருன்னா, மனிதரா இருந்தா ஒரு எதிர்பார்ப்பு உள்ள வந்து உட்கார்ந்துரும். நான் தான் உனக்காக இந்த பணியை செஞ்சேன், நான் தான் உனக்காக தியாகம் செஞ்சேன், நான் தான் உனக்காக இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது மனிதர்கள் சொல்லிடுவாங்க. சொல்லலைனாலும் அவங்க உள் உணர்வுகள் அது ஏற்படும். அது ஒரு செயல் வடிவம் வரும். ஆனா ஒரு இடத்துல கூட அப்படின்னா என் வீடு முழுக்க வாழை பரமேஸ்வருடைய புகைப்படம் தான் இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் அவங்க என்ன உருவம்னு தெரியலன்னா கூட, நான் ஒரு தடவை ஒரு பெண்ணுடைய உருவத்தை பார்த்திருக்கேன். ஒரு குழந்தையா நான் காட்சியா பார்த்திருக்கிறேன், நேரடியா பார்த்திருக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய அனுபவம் உண்டு. அந்த உருவத்தையே நான் வந்து ஒரு டிராயிங்கா வரைஞ்சு கூட நான் வணங்கி இருக்கலாம். இல்லைன்னா வீடு முழுக்க அவங்க பேரை எழுதி வச்சுட்டு கூட வழங்கி இருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பை மறுக்க வச்சதும் அந்த மாதிரி ஒரு சூழல் உள்ள உருவாக கூடாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஏன்னா வேலைக்குள்ள இந்த அனுபவங்கிறது வேற. அப்ப அவங்க எனக்குள்ள கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நான் ஒண்ணு இல்லைங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்ல, நான் ஒண்ணு கிடையாது. பல பேரு சித்தர்களுக்கு இவங்க தான் தெய்வம், சித்தர்களுக்கு இவங்க தான் குரு அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உருவத்தை காட்டுவாங்க குழந்தை மாதிரி. அந்த மாதிரி உருவமே எனக்கு கிடையாதுங்கிறவங்க தான் எனக்குள்ள காட்டப்பட்டவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு செயல் என்னன்னா, இது உமக்கு இந்த அலைவரிசையை கிடைக்கப்படணுங்கிறதுக்காக அந்த அனுபவத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்குற வாய்ப்பா அவங்க கொடுத்தாங்க. அந்த வாய்ப்புனா என்னன்னா, மிக முக்கியமா தியானம் பண்ற எல்லாருக்குள்ளயும் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஞான போரும்பாங்க. இந்த தியானத்துக்குள்ள இந்த அனுபவம் எப்படி ஏற்படும்னா, தனக்குள்ள போர் பண்ணணும். தன்னை முதல்ல ஜெயிக்கணும். அதுதான் அனுபவம். தன்னை இங்க யாரால தோப்பாங்கன்னா, தன்னாலதான் தோப்பாங்க. முதல் தோல்வி எங்க இருந்து வரும்னா, தன்னாலே தோப்பான். தியானத்துல தோக்குற 99 விழுக்காடு 100 விழுக்காடும் எந்த குருவாலையோ, எந்த சித்தர்களாலேயோ, எந்த கடவுளாலேயோ தன்னாலே தோப்பான். அதனாலதான் முதல் விஷயம் என்னன்னா, தனக்குத்தானே போர் செய்யணும். தன்னை முதல்ல வீழ்த்தணும். இந்த தியானத்துல தன்னை எவன் வீழ்த்துறானோ அதான் விஷயம். எனக்குள்ள இந்த அனுபவம் நேற்று எனக்கு நடந்தது. பல ஆண்டுகளா, மாதங்களா தியானத்துக்குள்ள இருந்ததா நேற்று அந்த அனுபவமா என்னன்னா, என்னையே நான் வீழ்த்தினேன், என்னையே நான் எரித்தேன், எனக்கு நானே கொள்ளி வைத்துக் கொண்டேன். அதுதான் மாற்றம், அதுதான் செயல். அப்ப தியானத்துக்குள்ள தன்னை வீழ்த்தணும். வெளியில யாரையும் வீழ்த்தக்கூடாது, வெளியில யாரையும் போர் செய்யக்கூடாது. உன்னை நீ வீழ்த்தினியா, உன்னை வீழ்த்தினா மனிதன் வீழ்ந்தானா அங்க இறை தென்படுவான். நீ உன்னை வீழ்த்தாம நீ யாரையோ வீழ்த்த ட்ரை பண்ற, ஏதோ செய்யற. அப்ப உன்னை வீழ்த்தணுங்கிறது எவ்வளவு பெரிய சவாலுங்க. தன்னையே அப்படி வீழ்த்திக்க முடியும்? புரியுதுங்களா? இயேசுநாதர் சொன்னார், நான் தாண்டா பிரபஞ்சத்திலிருந்து வந்த அப்பம், என்ன ருசி, என்னுடைய ரத்தம் இருக்குல்ல, அதுதான் அந்த பானமா நீ என்னை குடிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதோடைய வெளிப்பாடு தான் கர்த்தரை அடிச்சிருக்கிறது. அதோட வெளிப்பாடு தான். அவர் சொன்னது அப்படியே ப்ரூவ் பண்ணார். அந்த அந்த நான் தான் அப்போ என்னை யாரு ருசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய செயல் வடிவம் இருக்கிறத, அந்த உடல் அந்த ரத்தம் வடிகிறது எல்லாத்தையுமே அவர் குறியீடா சொல்லி மக்களிடம் உரையாடினாரு. என்ன நீ சாப்பிடு. இது யார் சொல்ல முடியும்? இப்ப இன்னைக்கு அகோரிகள் மனித கறிகளை எடுத்து திங்கிறாங்களா, அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தை, என்னையே நீ அப்பமாக எடுத்து சார், நான் மேலிருந்து வந்த அப்பம். எங்க இருந்து வந்தேன்னா அவரே சொல்றார், வெட்ட வெளியில இருந்து நான் மேலிருந்து வந்தவன் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை நீங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தன்னை முதல்ல வீழ்த்தணும். அதுதான் தியானத்திலே ரொம்ப உயர்ந்தது. தன்னை வீழ்த்த தெரியாதவங்க எதுவுமே செய்ய முடியாது. ஒரு தியானங்கிறது பயிற்சியால மட்டும் அனுபவம் பெற்ற போறது கிடையாது. அதுக்கு அந்த கால சூழல்களும் அந்த அந்த எல்லாமே அமைஞ்சு வரணும் அப்படிம்பாங்கல்ல, அது நடக்கப்படணும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் தனக்குள்ள சிந்தனைகள் இருக்குல்ல, ஊறிக்கிட்டே இருக்கும். எதிரில் இருக்கிறவங்களையோ இல்ல இவங்களையோ அவங்களையோ என்ன ஊற 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 என்ன பண்ணா இறைச்சு ஊத்திக்கிட்டே இருக்கும். உனக்குள்ள ஒரு நாளைக்கு 100 வாட்டி ஊறுது தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள். நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன்.
செலுத்தாத செலுத்தாத செலுத்தாத, உன்னோட எண்ணத்தை செலுத்தாத. நீ பேசி ஒருத்தர் திட்டுறது 10% வேலை செய்யும். நீ பேசாம எண்ணத்தை வச்சு உள்ள செலுத்தினா அது 100% வேலை செய்யும். செலுத்தாதடா. எண்ணம் சரியில்லாதவன் ஒரு பெரிய ஒரு நகரத்தை எரிக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவான். அப்ப உனக்குள்ள எண்ணம் அப்படி ஊறுறதை நினைச்சு நீ வருத்தப்படாத. உனக்குள்ள தவறான சிந்தனை வர்றதை நினைச்சு வருத்தப்படாத. அதை தண்ணியா நினைச்சு ஒவ்வொரு முறையும் மொண்டு ஊத்து. ஒரு ஸ்டேஜ்ல நீ மொண்டு ஊத்த கத்துக்கிட்டனா, ஒரு ஸ்டேஜ்ல அதை மொண்டு ஊத்துறதுக்கான வேலை நின்றுடும். என்னன்னா, நீராவி தத்துவத்துல உன்னோட தியானத்துல அதை எரிக்கக்கூடிய தன்மை உனக்கு கிடைச்சிடும். அந்த நீரையே உறிந்தக்கூடிய தன்மை கிடைச்சிடும். எந்த மனிதனுக்குள்ளேயும் தனக்குள்ளே அந்த ஊறிக்கிட்டு இருக்கிறது, அந்த விஷயத்த, அந்த சிந்தனைய எரிக்கிறதுக்கு யாராலையும் முற்பட முடியாது. அப்ப இதை முற்படாதவன் எப்படா நீ கடவுள் அடைவ, எப்படா குரு அடைவ? இதை முற்படுறதுக்கு உனக்கு தைரியமும் திராணி இருந்தா, நீ அப்ப ஒரு குருவுக்கு முன்னாடி நின்று நீ கேள்றா, தீட்சைன்னு கேள்றா. நான் உன்னை சந்தோஷமா கட்டிய வாரி அணைத்து நான் கொடுக்குறேன். அதுதான் உன்னால செய்ய ஒரு நாள் செய்ய முடியுமா? நீ நோ பயிற்சி செய்யறேன், இந்த பயிற்சி செய்யறேன், அந்த பயிற்சி செய்யறேன், மௌன பயிற்சி. உன் எண்ணத்துல ஊறுறத, உன் எண்ணத்துல உதயம் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சிந்தனையையும் தினந்தோறும் கிளீன் பண்ண உன்னால முடியுமா? வயிற்ற கிளீன் பண்ணல, உன் எண்ணத்துல ஊறிக்கிட்டே இருக்கல. இன்னைக்கு 50 விஷயம் ஊறிடுச்சு, நீ அதை விட்டுட்ட. நாளைக்கு 50 விஷயம் ஊறும், அடுத்த நாள் 100 விஷயம், அடுத்த நாள் 100. நீ கடக்குற. அது நேத்து தோன்றுனது. டேய், தோன்றுனது தாண்டா மாயை, தோன்றுனது தாண்டா கருமா, அந்த சிந்தனையை அழிச்சாதாண்டா ஞானம் பிறக்கும். அதை தோன்ற அந்த அலைவரிசை எல்லாம் உனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தேக்கமாவே இருக்கும்டா. பல தேக்கம் இருக்கும். அந்த தேக்கத்தெல்லாம் எப்படி எடுப்ப? அப்ப இங்க ஒரு ஞானிங்கிறவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, முதல்ல ஊறுறதை எறடா, அதுக்கப்புறம் ஊத்த மூடுறான்னா. எதுடா ஊத்து அப்படின்னா, சுடுகாடு. மனிதனுக்குள்ள எங்கடா இருக்கு சுடுகாடு? கண்ணோட புருவ மத்தியில இருக்கு. இதான் சுடுகாடு. இதாண்டா சுடுகாடு. எவன் எவன் இருக்கான்? கழுத்தை தாண்டாதவனுக்கு மலர் வஞ்சலியம் வச்சுக்குவாங்க. கழுத்தை தாண்டினவனுக்கு அவன் மரணத்தை வென்றுவான். எவன் கழுத்தை தாண்டனா? நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன். கழுத்தை தாண்டிய தியானம் எவன்டா இருந்தா? கழுத்துக்கு கீழே தியானமா பல ஞானி இருக்கான். அவனுக்கு எல்லாம் மலர் வஞ்சலி தான். மலர் வளையம் தான் வைக்கணும், மலர் வளையம் தான் வச்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்ப உனக்கு கழுத்தை தாண்டுனாதான் உனக்கு சுடுகாடு இருக்கு. உன் உடலுக்குள்ள இருக்கிற சுடுகாடு உன்னோட கண்ணுல இருக்கிற புருவ மத்தியில, கண்ணுல இருக்கிற அந்த கருங்குழின்னு சொல்லக்கூடிய அந்த கருவளையம் இருக்கு, அதான் சுடுகாடு. அந்த சுடுகாடை முதல்ல மூடு. அந்த சுடுகாடை மூடுனா மேல இந்த நெற்றி, இந்த தலை எல்லாம் இருக்குல்ல, அதான் வெட்ட வேண்டும். சுடுகாடுங்கிறது என்ன? நம்ம என்ன பல நாள் சொல்லிட்டு இருக்கோம்ல, சொர்க்கம் நரகம். நரகம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நரகத்தை மூடணும்னா சொர்க்கம் அடுத்தது தெரிஞ்சிடும். சொர்க்கம் எது? உன் நெற்றி, உன் வெட்ட வெளியா தலையில இருந்து நீ ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்ச. அப்ப இதுக்குள்ள எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனா ஒரு மனிதனுக்குள்ள மனம் என்ற ஒரு செயல், அதை நிறுத்த முடியாது. ஆனா அதை நிறுத்துறதுக்கு அந்த வாய்ப்பை அந்த சூட்சமத்துல வழங்கும். ஆனா ஒவ்வொருத்தனும் அதை வழங்குறத உதாசனப்படுத்திடுறான். மாடு ஃபர்ஸ்ட் போனோன்னா பால் கறக்காது. அந்த சுரப்பு விடுறது கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். தெளிச்சு அந்த காம்பை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணதுக்கு அப்புறம் அது சுரக்கும், பால் சுரக்கும், அது பால் கொடுக்கும். அதுக்குள்ள ஒரு செயல் இருக்கு. அதுக்குள்ள அப்படி தண்ணி அப்படி ஊத்தினோன்னா உள்ள இருந்து ஒரு செயல் அந்த பால் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி. இதே மாதிரிதான் எத்தனையோ ஞானி இந்த மனதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பை சூட்சமத்துல சொல்லி கொடுப்பான். நேரடியா வகுப்பா சொல்ல மாட்டான். பல நாள் சொல்லுவான், பல சூழல்களை சொல்லுவான், பல வடிவத்துல சொல்லுவான். ஆனா இதெல்லாம் நான் கடந்து போய் ஒரு நாள் நான் என்னோட புருவ மத்தியிலையோ என்னோட எங்கேயோ ஒரு இடத்துல கவனத்தை வச்சு நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு கவனம் அப்படிங்கிறதுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றும். ஒரு வார்த்தை உன் தியானத்தை மாற்றும். ஒரு வார்த்தை உன்னுடைய மொத்த விலாசத்தையே மாத்திட்டு போயிடும். அந்த விஷயத்துக்காக நீ காத்து போராடும். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம். அப்ப நான் பல வடிவத்துல, பல செயல்கள்ல, பல வகுப்புகள்ல எல்லா விஷயத்தை பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். ஆனா அதை பற்றி இந்த பேசின மாதிரியோ அதை கேட்ட மாதிரியோ அது இல்லாம மனிதர்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காலைல குளிச்சுட்டு நீட்டா அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னே கேட்கறாங்க. இதுதான்
இப்ப நான் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு நான் பிரபஞ்சத்துக்கு தான் கேட்கணும். ஆனா அதுக்கு பதிலே சொல்லாது. அப்ப என்ன சொல்லுதுன்னா, உனக்கு என்ன வேலையோ அந்த பணியை மட்டும் செய். அவ்வளவுதான், ஓடி போயிரும். அப்ப பல நாள் எப்படி இருக்கணும்? ஒரு கண்ணு தெரியாதவன் மாதிரி அப்படியே அப்படியே உட்கார்ந்து கிடக்கும். அந்த அனுபவமா வந்தாதான் உண்டு. அந்த அனுபவமா வந்து மாறினதுக்கு அப்புறம் தான் அது இவ்வளவு நாள் காத்திருந்தேன்னு அப்பதான் அது ரிவீல் பண்ணும். அது வந்து அதோடைய கதையை வந்து சொல்லும். இந்த மாதிரிப்பா, நான் அப்பயே சொல்லியிருந்தா நீ பல வேலை பார்த்திருப்ப அப்படின்னு வந்து அது வந்து சொல்லுவான். அதனால என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்குள்ள சொல்லப்படுறது இந்த மாதிரி அனுபவங்கள். ஒரு ஒருத்தர் ஊர்ல கிராமத்துல பிறந்து அங்கேருந்து வந்து திருவண்ணாமலை மலையை சுத்தி பல இந்தியாவுல பல குகைகளுக்கு போய் இந்த அனுபவத்தை பெற்றுட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. அது இயல்பா இந்த தியானம் கிடைச்சிச்சு, இயல்பா பயணம் கிடைச்சிச்சு, இயல்பா அதுக்கான பாதுகாப்பு கிடைச்சிச்சு, இயல்பா தன்னை எப்படி சண்டை போடணும்னு கத்து கொடுத்துச்சு, தனக்குள்ளேயே எப்படி சரி செஞ்சு போர் செஞ்சு அதை வெல்லணுங்கிறத அது இயற்கையா உருவாக்குன போது அதுல இருந்து ஒரு அனுபவம் கிடைக்க வாய்ப்பு இல்ல. தனி மனிதனோட எந்த பீத்தலோ திறமையோ டேலண்டோ கிடையவே கிடையாது, இல்லவும் இல்லை. அந்த மாதிரி என்னுடைய எந்த முயற்சியோ எந்த விஷயமோ இல்லவே இல்லை. அவ்வளவுதான் அதோட செயல். இதுக்கு முழுக்க அந்த அந்த இயல்பாக என்னை இந்த பிரபஞ்சம் இந்த வெட்டவெளி வழி நடத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி, எத்தனையோ சூழல்கள்ல நம்ம வந்து வழி மாறி போறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருந்துச்சு. தவறான வழிக்கு போறதுக்கோ தவறான சிந்தனைக்கு போறதுக்கோ தவறான செயல் வடிவத்துக்கு போறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு. அத்தனை வாய்ப்புகளையும் காட்டப்பட்டுச்சு. ஆனா அங்க போயிருக்கலாங்கிற எண்ணமும் எனக்கு தோன்றப்பட்டுச்சு. ஆனா அந்த இடத்துக்கெல்லாம் போகாம அது அப்படியே தவிர்க்கப்பட்டதுக்கு காரணம் நாம இல்ல, அந்த இயற்கையா அந்த சூழல். நீங்க சொல்லுவீங்கல்ல, இன்னைக்கு சமீபத்துல ஒரு பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்த போது ஒரு பொண்ணு, யாரோ ஒருத்தர் அதுல டிக்கெட் போட்டு லேட் ஆயிடுச்சுன்னு போக முடியாதுன்னு நின்னுட்டாங்க. அப்ப நான் அந்த மரணம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி அந்த பொண்ணு அதை தவிர்க்கல, அவ சாவறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறா. அவ டிராபிக்லயே எங்கேயோ மாட்டிக்கிட்டு அந்த பிளைட்டுக்கு வர முடியல. அப்ப டைமிங்ல அவ என்ன பண்ணிருக்கிறா, அந்த இயற்கை அவளை தவிர்த்திருக்கு. அந்த மாதிரிதான் நான் சாகறதுக்கு ட்ரை பண்ணேன், நான் பல பஞ்சாமிர்தம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணேன், பல டுபாக்கூர் குருமாறு மாதிரி மாறுறதுக்கு நானே ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இப்படிதான் போதனமா இருக்கு, இப்படிதான் தியானமா இருக்கு, இப்படிதான் இருந்தா இதை கேட்பாங்கம்மா இருக்கு, இப்படி எல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்காம மறுதளிச்சிச்சு. அதெல்லாம் தவிர்த்து எதை வழங்கப்படணும் எது கிடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இருந்துச்சு. பிரபஞ்சம் வந்து கேரே பண்ணாது. நான் பல நாள் சொல்லியிருக்கேன், கேர் பண்ணாது. மனிதன் கேர் பண்ணுவான், பிரபஞ்சம் கேர் பண்ணாது. நீங்களாம் நினைச்சு ஒரு குரு கிட்ட போய் உருகுறீங்க பண்றீங்கல்ல, என்னெல்லாம் ஒரு 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 மனுஷனா கூட அது பொறுப்பு பண்ணாது. ஒரு பொறுப்பு ஒரு பொருட்டே எடுத்துக்காதுங்க. அப்படியே தூக்கி போட்டு ஒருத்தனை ரோட்ல கிடக்குறவனை தூக்கி போட்டு போயிட்டே இருக்க அந்த மாதிரி தான் அது. கேர் பண்ணவே பண்ணாது. வேலை பண்ணு, இதை பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு போயிடும். இந்த கொஞ்சறது குழாவது அன்பு காதல் இதெல்லாம் வெட்ட வெளியில கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் உருவாயிருக்க முடியாது. இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு துளி கூட கிடையாது. நான் வந்து அம்மா உன் விரல பிடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு பாடி இப்படியே உன்னை கூட்டிக்கிட்டே வருவானா, நீ வந்து அனுபவத்தை பெற்றுவையான்னு ஒரு கதை இருக்குல்ல, வாழை பரமேஸ்வரியோ பராசக்தி, அந்த மாதிரிலாம் கிடையாது. வருவா இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு ஓடி போயிடுவா. திருப்பி எப்ப வருவானே தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். சூட்சமத்திலே இருப்பா, நமக்கே தெரியாது, நம்மள மறைக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி பல இடங்கள் பல விஷயங்கள் இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்தது. அப்ப இதுல இருந்து நீங்க பார்த்துக்கணும், உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை நல்ல செயலுக்கு வழி நடத்துறது சூட்சமம் வழி நடத்தும். இந்த உலகத்திலே பிரசன்ஸோட சூட்சமம் வந்து அவ்வளவு பவர். ஏன்னா நிறைய ரகசியத்தை நேரடியாக சொல்றது, அது சொல்லிட முடியாது, சொன்னாலும் புரியாது. அதனாலதான் மௌனத்துல தியானத்துல அதை ஆழ்த்துறது, அதை ஒரு விஷயத்த சொல்றது, அதை உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்றது. உண்மையான தியானங்கிறது ஒரு பெரிய அறைகள்ல 10,000 பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மடியில உட்கார்றது, அந்த இதுல உட்காந்துக்கிறது, அந்த சட்டியில உட்காந்துக்கிறது, குரு மேல உட்காந்துக்கிறதுலாம் இல்ல. அவன் இருட்டு அறையிலையோ இல்ல மரத்தடியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல குப்பையில உட்கார்ந்தா கூட சூட்சமத்துல ஒருத்தன் வருவான். தொடர்பு அங்கதான். ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க கோடி பேர் தியானம் பண்றாங்க. ஆனா அந்த பிரபஞ்சம் கோடி பேர்த்தையும் சூட்சமத்துல தனித்தனியா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு செயல்ல ஒரு சிறு நன்மையாவது அவனுக்கு வழி நடத்திக்கிட்டு தாங்க இருக்கு. இதுதான் விஷயம்.
அவன் அதனால ஒரு அறைக்குள்ள பிரத்யேகமா வந்து தன்னை அடைச்சிக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து நீ ஞானி ஆயிரணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஒரு குருவோட காலடியில இருக்கணும் அப்படிங்கிறது எதற்குன்னா அவர் ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இவன் இங்கதான் இருக்கப்பட்டாகணுங்கிறதுக்காக சில நபர்கள் இருக்கிறாங்க. அதுதானே விஷயம் ஒழிய ஒரு ஆசிரமத்துல உட்கார்ந்தாதான் தியானம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தகவலே இல்லை. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞானம் அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஞானம்னா என்னன்னா, எவன் சாவை வெல்றானோ, எவன் மரணத்தை வெல்றானோ, எவனுக்கு மரணமே இல்லையோ, எவனுக்கு பிறப்பே இல்லையோ, அதுதான் ஞானம்னு பேர். அவன் தான் ஞானவான், ஞானம் அடைஞ்சான் அப்படின்னு பேரு. செத்து போயிட்டான்னா அவனுக்கு பேர் ஞானமும் கிடையாது, அது பேர் தியானமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவர் கடந்து நமக்கு அதுல ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டே. இதான் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு சொல்ற விஷயம். நீங்க வளர்ந்த விதம், நீங்க கேள்விப்பட்ட விதம், நீங்க பார்த்த விதம், நீங்க படிச்ச விதத்துக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த இங்கிலீஷ் மீடியத்துல பாடம் எடுக்கிற மாதிரி, கல்வி முறைகள் நம்ம கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. எது நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்பட்டதோ அதுதான் கொடுக்க முடியும். அதுதான் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பரிமாறுறதுக்கு, சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும்னா, என்னை பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க நீங்க உங்களை வழி நடத்திக்க முடியாது. உங்களை ஒரு சூட்சும வழி நடத்தும். தயவு செய்து அந்த சூட்சும வழி நடத்துங்கிற அந்த ஒற்றை நம்பிக்கையாச்சும் வச்சுக்கிட்டு பயணிங்க. பார்த்துக்கங்க. ஒரு நல்ல செயல்ல சந்தி.